ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெள்ளை கொண்டக்கடலை வச்சு செட்டிநாட்டு ஸ்டைலில் சூப்பராக ஒரு கொண்டக்கடலை குழம்பு வைக்கலாம். இந்த குழம்பு கறிக்குழம்பு ஸ்டைலில். அதனால் நம்ம பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த குழம்பு வைக்க என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, ஒரு 200 கிராம் சுண்டல் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன், இது நான் சொல்கிறது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். இந்த 200 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையே நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா 2 டீஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லின்னு சொல்லுவோமா, காஞ்ச கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 இல்லைன்னா 8 காஞ்ச மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 பட்டை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு, ஒரு நட்சத்திர சோம்பில் ஒன்றே ஒன்று எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சுருவோம். அதிலே ஒரு 2 கீத்து தேங்காயும் கீறி போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு, சோம்பு, கசகசா, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம வதக்கி எடுத்து ஓரமாக வச்சுட்டு, 2 கருவேப்பிலையும் உருவி போட்டு வதக்கி வறுத்து எடுத்து ஓரமாக வச்சிடணும். வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு, சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் சரி, குக்கரை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நறுக்கி வச்சுருக்கிறது, நல்லா பொடியாக வச்சுருக்கிற வெங்காயத்தை தூக்கி கொட்டி வதக்கி விட்டு, தக்காளியும் போட்டு வதக்கி விட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டு, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு, ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கிறதுனால நம்மளுக்கு அதில் மஞ்சள் சேரலைல்ல, அதனால் மஞ்சள் பொடி ஒரு சிட்டு கொஞ்சோண்டு, உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதன்னு வேகும். வேகும்போது நாம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடணும். இதை அரைச்சி அந்த மசாலாவையும் இதில் தூக்கி போட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும். நல்லா வதங்கி வரும்போது நாம் ஊற வச்சுருக்கிற வெள்ளை கொண்டக்கடலையை அதில் சேர்த்துற வேண்டியது தான். மிக்சியை கழுவுற தண்ணியும் அதிலையே எல்லாம் சேர்த்து ஊற்றி, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ குழம்பையும் அந்த அளவு தண்ணியும் நல்லா வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு உப்பு பார்க்கணும். இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் போட்டுக்கலாம். இப்போது போட்டு விட்டுட்டு நல்ல குக்கரை மூடிட்டு ஒரு 4 இல்லை 5 விசில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக பதமாக அழகாக நல்லா குழையாமல் நல்லா வெந்து வரும். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு ஒரு 2 சில்லு தேங்காய் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம குழம்பு கொதிச்சுட்டுருக்கிற குழம்புல தூக்கி ஊற்றி, நான் இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 கொதி இல்லை 3 கொதி கொதித்ததுமே இறக்கி வச்சுக்கலாம். சூப்பரான வெள்ளை கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.